சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். பாருங்கள், இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கு உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய ஒரு பெரிய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் ஒரு பெரிய தீர்மானத்தை அவர் மனதில் வச்சுட்டு தான் என்ன செஞ்சுருக்கிறாரு, உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். ஆமேன். அப்படி அழைக்கப்பட்ட நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்போ நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? ஆமேன். இதுவரைக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆமேன். அப்படி அவருடைய தீர்மானத்தின்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறும்போது இதுவரைக்கும் நடந்த சகல காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாய் நடந்து வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். இனிமேல் நடக்க போகிறதும் உங்களுடைய நன்மைக்கு எதுவாய், அதாவது கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த தீர்மானத்திற்கு நேராக உங்களை நடத்துகிற அந்த நல்ல பாதையில் தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நடக்கிற காரியங்கள் உங்களுக்கு சில காரியங்கள் உங்களுக்கு புரியாவிட்டாலும், சில காரியங்கள் உங்களுக்கு கடினமாய் தோன்றினாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் தான் உங்களை அந்த பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் அந்த பாதைகளை நன்மைக்கு எதுவாய் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். சீக்கிரமாகவே அந்த நன்மைகளை உங்களுடைய கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய தீர்மானம், அவர் உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். அந்த தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக சில பாதைகளின் ஊடாக தேவன் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அதனால் அந்த பாதைகளை குறித்து சோர்ந்து போகாதீங்க. கடந்த வருடத்துலையும் நான் இந்த பாதையில் தான் நடந்தேன், மறுபடியும் இந்த வருடத்துலையும் இதே பாதையில் தானா அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாகவே வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களை எதுக்காக அந்த பாதையில் நடத்துகிறாரோ அந்த காரியத்தை காண பண்ணுவார், சுதந்திரிக்க பண்ணுவார். பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இப்படிப்பட்ட ஸ்பெஷல் பாதைகளில் யாரை நடத்துவார் ஆண்டவர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கிறார். அதனால் உங்களை அதை நடத்துகிறார் அந்த பாதையில். நீங்களும் அவர் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கிறீங்க. அதனால் மொத்தத்துக்கும் ரொம்ப அன்பு வைத்திருக்கிற உங்கள் மேலே கர்த்தர் இப்படிப்பட்ட பாதைகளை அனுமதித்து என்ன செய்கிறார், நடத்துகிறார். நீங்கள் இந்த பாதையில் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய ஆரம்பிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மீது உள்ள உங்களுடைய அன்பு பெருகி கொண்டே இருக்கும். அதை நீங்கள் உணர்றீங்களா? கர்த்தர் நடத்துகிற பாதை சில வேளை உங்களுக்கு புரியாட்டினாலும், ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு தெரியாட்டினாலும், சில கடினமான பாதைகளின் ஊடாக தேவன் தான் என்னை நடத்துகிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்திருந்தாலும், அந்த பாதையில் நடக்கும்போது அவரிடத்துல உங்களுக்கு அன்பு கூடுகிறதா? அப்படி அன்பு கூடுகிறது அப்படின்ற ஒரு நிலையில் வச்சு உங்களை நடத்துவார்னா, நிச்சயமாக உங்களை குறித்து வைக்கப்பட்ட தீர்மானம் பெரியது. அவருடைய தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் பெரியது. அந்த பெரிய தீர்மானத்தை நீங்கள் சுதந்திரித்து கர்த்தருக்காக பிரகாசிக்கும்படியாக, கர்த்தருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமை பெறும்படியாக உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நன்மையாகவே நடத்தி கொண்டிருக்கிறார். நன்மையான காரியங்களை உங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். உங்கள் மூலமாக அவருடைய நாமத்தின் மகிமையை வெளிப்படுத்துவார். ஆமென். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒரு சோர்ந்து போன நிலைமையில் ஆண்டவரே இயேசப்பா காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தைகளை கொண்டு தேற்றுவீராக. பெரிய தீர்மானத்தோடு உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை அந்த பிள்ளைகள் மேலே அதிகமாக அன்பு கூர்ந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது நிமித்தம் நடத்தப்படுகிற நன்மையான பாதைகளுக்காயுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். சீக்கிரமே அந்த நன்மைகளை சுதந்திரிக்க செய்து உம்முடைய தீர்மானத்துக்குள்ள கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளை கொண்டு வந்து ஆசீர்வதிக்க போகிறோம். உம்முடைய தயவுகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.